பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளே நீர் எங்களோடு பேசுகிறாங்களே, உடைய மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்கிறோமாவே, பரிசுத்த ஆவியான அடியனை நீங்கள் மறுத்து பேச முடியாது. ஆகவே என்னுடைய உள்ளங்கள் வெறுமையாய் வந்த நாங்கள் வெறுமையாய் போகாதபடி உடைய மெல்லிய சத்தத்தை கேட்டு இங்கிருந்து கடந்து போகும்போது நாங்கள் சமாதமாய் போவதற்கு திருவச முடியாது. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சந்தோஷமா இருக்கீங்களா? இல்லையா சோகமா இருக்குமே தெரியல. சர்ச்சைக்கு நம்ம வந்துருக்கிறோம். மிகுந்த மன மகிழ்ச்சியினால நம்ம சந்தோஷமா இருப்போம். எல்லாருமே ஹாப்பி சாபத் சொல்லிப்போம். ஹாப்பி சாபத். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த தருணத்தை கொடுத்த நான் தேவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்து இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளை கொடுத்தார். இன்னைக்கு மாத்திரமல்ல, நீங்க என்னைக்குமே ஆண்டவர் சமூகத்தில் வந்து வரும்போதெல்லாம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீங்க வந்து ஓய்வு நாள் வார்த்தையை சொல்ல போகும்போதுதான் சந்தோஷமா இருக்கும். இந்த கடைசி நாட்கள் என்ன தான் பண்ணுவாங்க, அந்த நாட்கள்ல எல்லாமே மாறினாதான் அப்படின்னு சொல்லிதான் வந்து என்ன செய்வாங்க, ஊழியம் செய்வாங்க. அதை நம்ம வந்து மறந்துடுறோம். பொதுவாக நியூ இயர்க்கு வந்தா மாத்திரம் செய்யறோம், ஹாப்பி நியூ இயர் சொல்றோம். அப்ப மீது நாள் நமக்கு தான் நிறைய பண்டிகை இருக்கு. அதனால இந்த ஓய்வு நாள் பண்டிகை நமக்கு ஒரு ஆசீர்வாதமானது. அதனால் அப்படியேப்பட்ட ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்துதான் நான் எப்பெல்லாம் பற்றிச்சிருக்கிறோமோ அப்பெல்லாம் வார்த்தை சொல்லுவோம். அப்படியேப்பட்ட தேவன் நமக்கு கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துவோம். நாம் யாருமா எழுதி நின்று நம்முடைய பாடப்புத்தகத்திலே 28வது பாடலை பாடுவோம். இயேசுவையே துதிசை நீ மனமே, இயேசுவையே துதிசை என்ற பாடலை நான் பாடுவோம்.
கற்பனையை சசிகலா அவர் முன்பாக வந்து 10 கற்பனையை யாத்திரிகாம் 20ஆம் அதிகாரம் 3-17 வாசிக்கும்படியாக முன்பாக இருக்கின்றேன். இங்கிருந்து வாசிக்கிறேன். பேஜ் நம்பர் 95. என்னையன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாய் இருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியிலும் சேர்ந்து வாசிப்போம். அவைகளை சேமிக்கவும் வேண்டாம். தேவனாகிய கர்த்தராகிய நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து அவர்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவனாய் இருக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கொண்டு என் கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவனாய் இருக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை நீவிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் நம்முடைய நாமத்தை நீவிலே வழங்குகிறவர்களை தண்டியாமல் விடார். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 6 நாளும் நீ வேலை செய்து உன் விதிகளை எல்லாம் நடப்பிப்பாயாக. தேவனானாலும் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தியானாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் மிருக ஜீவனானாலும் உன் வாசலில் இருக்கிற அந்நியனானாலும் யாரும் வேலையை செய்ய வேண்டாம். கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. கொலை செய்யாதிருப்பாயாக. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. கடன் செய்யாதிருப்பாயாக. பிறருக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக. பிறனுடைய மனைவியும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையும் இன்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக. தேவன் கொடுத்த வாய்ப்புக்காக போராடுகிறேன். முன்பாக வந்து ஜபிக்கும்படியாக ஆலோசனைக்காக யாவருமாக படிப்பது எங்களை அதிகமாக நேசிக்கும் வேலைக்கும் கதையாப்பா நல்ல ஒரு ஓய்வாளி மத்தியான வேலை கத்தாவே உங்களை திருப்பதற்காக எங்களுக்கு ஒரு பெரிய வாக்கியத்தை கொடுத்தது கூட கொடி ஸ்தோத்திரம் கத்தாவே இருக்குமுள்ள தந்தையப்பா அதற்கு ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர்புறா தடுத்தினை ஆசிர்வதும் கத்தாவே வர தடைப்பட்ட பிள்ளைகளுக்கு அவரும் கத்தாவே வருகின்ற வாரங்களே அப்பா நீங்கள் உங்களை தொழுது கொள்வதற்கு அவர்களை கூட்டி சேர்த்து வேண்டுமாறு பேச்சு கத்தாவே இப்பொழுதுமான கர்த்தாவே நாங்கள் தெய்வீக ஆராதனைக்குள்ளாக கடந்து செல்லும்போது தெய்வ பிரசனம் கூட வழிநடத்தப்பா தாசன் மூலமாக வழிந்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் கேட்டு நாங்கள் அதன்படி நடக்கவும் கர்த்தாவே ஆகியானவர் எங்களை கொண்டு வழிநடத்த வேண்டுமாறு பெஞ்சு கேட்கிறோம் அப்பா உடைய கிருபை இந்த முடிவு தெரிந்த எங்களோடு கூட இருந்த அப்பா ஓய்வாளின் ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்று செல்ல எங்களை கிருபையாய் வழிநடத்த வேண்டுமாறு பெஞ்சு மீட்டு வருஷம் தங்க நல்ல பிதாவே தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளே ஆண்டவருக்காக நாம் காணிக்கையை செலுத்தக்கூடிய நேரம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் நமக்கு சுகத்தை கொடுத்துள்ளார். அப்படிப்பட்ட தேவனுக்கு நான் நன்றி சொல்லணுமாக. ஆண்டவர் உங்களுடைய வருமானத்தை ஆண்டவர் கொடுத்துள்ளார். அந்த வருமானத்திற்கு நீங்கள் தசமபாகங்கள் சோதர காணிக்கை பிறந்தநாள் காணிக்கை திருமண நாள் காணிக்கை இருக்குமானால் நீங்கள் முன்பாக பண்டக சாலை கொண்டு வார்கள். அந்த வரையிலே பாக்கியமாக முன்பாக வந்து ஒரு விசேஷ பாடலை பாடுவார்கள்.
கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு கோடாகி ஸ்தோத்திரம். கடந்து போன 6 நாட்களையும் பருவத்தின் தகப்பன் கண்ணின் மணி போல காப்பாற்றி ஜீவ சுக பலன் யாவும் தந்து 7வது பரிசுத்த ஓய்வு நாளிலே நாம் எல்லோரும் ஒன்று கூடி அவரை துதிக்கும்படியாக இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுத்த தேவாதி தேவனுக்கு கோடாகி நன்றி செலுத்துகிறேன். இந்த அருமையான பரிசுத்த ஓய்வு நாளிலே அவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஒரு பாடலை பாடும்படியாக என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு கிருபை செய்த தயவுக்காக நன்றி. பொன்மை சுகி நிறமும் மாறி அழிந்து போகுமானார் இரும்பின் நிலை என்ன? ஐயோ, இரும்பின் நிலை என்ன? நீதிமானே ரட்சிக்கப்படுதல் அரிய செயல் என்றார். துரோகியின் நிலை என்ன? ஐயோ, துரோகியின் நிலை என்ன? மோசே என்னும் தேவ மனிதன் பசுமுன் போல விளங்கிடினான், காணான் போகவில்லையே, அவன் காணான் போகவில்லையே. நீயும் உன்னையே தேவ பிள்ளையே நிற்கிறதாக எண்ணுகிறாயோ? நியாய தீர்ப்பிலே கோதுமை பறக்க பதயம் மாத்திரம். நியாய தீர்ப்பிலே கோதுமை பறக்க பதயம் மாத்திரம். பொன்மங்கி நிறமு மாறி அழிந்து போகுமானார் இரும்பின் நிலை என்ன? ஐயோ, இரும்பின் நிலை என்ன? காலம் இனியும் செல்லாதே, கடைசி செய்தி அறிவிப்பாயே, சோர்ந்து போகாமலே, மனம் சோர்ந்து போகாமலே. ஆவியானவர் துணை செய்வார், ஆத்தும ஆதாயம் செய்திடுவோம். கிறிஸ்துவை உடையவன் பேசாவிட்டால் கல்லுகள் கூப்பிடுமே. கிறிஸ்துவை உடையவன் பேசாவிட்டால் கல்லுகள் கூப்பிடுமே. ஆமென். தேவதாமி ஆஸ்பதிப்பதாக நாம் எழுந்து காணிக்க நாம் ஜெபம். பரிசுத்தமும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளே உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே தியாகத்தோடு இந்த கொடுத்த காணிக்கைக்காய் ஆண்டவரே சமூகத்திலே நன்றி சோத்திரமானவரே. கொடுத்த ஒவ்வொரு காணிக்கையும் தசமபாகங்கள் சோத்திரக்காய் விசேஷமான காணிக்கை திருச்சபையை காணிக்கை எல்லாவற்றையும் அங்கீகரித்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த திருச்சபையை ஆஸ்வதிங்க. இந்த திருச்சபை வளர்ச்சிக்காய் உடைய கரமிருந்து கொடுத்த பிள்ளைகள் அவருடைய எந்த நோக்கத்தில் கொடுத்தாங்களோ அந்த நோக்கம் நிறைவேறும்படியாய் அதில் மீண்டுமாய் இந்த பிள்ளைகள் சாட்சி சொல்லும்படியாய் அதில் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அற்புதத்தை செய்யும்படியாய் நீங்க ஆசீர்வதிக்கும்படியாய் கொடுத்த காணிக்கையை அங்கீகரித்துக் கொள்ளும், ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டுமாக உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் எவ்வளவு நல்லவராய் இருந்து நம்மை ஆசீர்வதித்து இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே ஆண்டவரை துதிக்கும்படியாக அழைத்து வந்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். மீண்டுமாக நீங்கள் நாளை தினத்திலே அந்த உபவாச ஜெபத்தோடு வருவீர்கள் நம்புகிறேன். உங்கள் உறவுகளையும் நீங்கள் அழைத்து வாருங்கள். இதனால உங்களோடு பேச வேண்டும் என்று தெரிந்து கொண்ட ஒரு சத்தியமானது,
துளைந்து போன வெள்ளி காசு. அநேகர் இந்த சத்தியத்தை நாம் கேட்டிருக்கோம். பலவிதமான பிரசங்கிமார்கள் பல விதத்திலே இதை பிரசங்கம் செய்திருப்பார்கள். ஆனால் எனக்கு ஆவியானவர் பேசிய ஒரு சத்தியத்தை இதன் மூலமா எங்களோடு நான் பேச விரும்புகிறேன். 10 வெள்ளிக்காசு துளைந்து போன வெள்ளிக்காசு. இந்த துளைந்து போன வெள்ளிக்காசு எதை குறிக்கிறது, அதிலிருந்து நாம் என்னத்தை கற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி நாம் படிக்கிறோம். இந்த சத்தியம் என்ன சொல்கிறது என்று நாம் பார்ப்போம். லூக்கா 15ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிக்கும்படியே அன்றையும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாய் இருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசை காணாமல் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ. கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதனையும் அயல் வீட்டுக்காரர்களையும் கூட வரவழைத்து காணாமல் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், என்னோட கூட சந்தோஷப்படுங்கள் என்பார் அல்லவா. ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுவோம். பரலோகத்தின் மெய்யான ஆண்டவரே, காணாமல் போன வெள்ளிக்காசை நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. அதை நீங்க கண்டுபிடித்து கொடுக்கும்படியாய் ஆண்டவரே, இந்த நாளின் ஆவியாளர் இந்த சத்தியத்தை எங்களுக்கு தெளிவுபடுத்தும்படியாய் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. இந்த சத்தியமானது பலவிதத்திலே பலமான விதமாக பிரசங்கம் செய்திருப்பார்கள், நீங்க கேட்டிருப்பீர்கள். ஆனால் இந்த நாளிலே இந்த சத்தியம் நமக்கு என்ன சொல்கிறது என்று பார்க்கும்போது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வேதத்திலே பலவிதமான செய்திகளை கொடுத்துள்ளார். தீர்க்கதரிசனத்தின் வசனங்கள் இருக்கிறது. தானியேல், ரெவலேஷன் போன்ற புத்தகங்களை படிக்கும் போது அவருடைய அர்த்தங்களை பார்க்கும்போது அப்படியே எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது தீர்க்க தரிசன வசனங்கள். சில இடத்துல பாடல் மூலமாக நாம் படிச்சிருக்கிறோம். சங்கீதம் ஒரு பாடல், நீதிமொழிகள் வாசிக்கிறோம், அது ஒரு பழமொழிகள். இங்கே சில ஓமைகளை ஆண்டவர் கொடுத்துள்ளார். இந்த ஓமையில் பார்க்கும்போது 10 வெள்ளிக்காசு காணாமல் போன வெள்ளிக்காசு இங்கே வாசிக்கிறோம். இந்த வசனம் ஆரம்பிக்கும் போது 8ல அன்றியும் ஒரு ஸ்திரீ அப்படின்னு பார்க்கும்போது திருக்கரசத்துல இதுக்கு அர்த்தம் வேற, சரிங்களா? ஸ்திரீ என்னது? சபை. அப்ப இங்க என்ன சொல்றா? ஸ்திரீ என்று பார்க்கும்போது இது சபை. அப்ப ஆண்டவர் இந்த உலகத்திற்கு ஒரு சபையை கொடுத்துள்ளார். அப்ப ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசு, இது ஓமை. ஆனால் தீர்க்கதரிசன ஸ்திரீ என்று பார்க்கும்போது ஒரு சபை, ஆண்டவர் இந்த சபையை கொடுத்துள்ளார். இந்த சபையை ஆண்டவர் உலகத்துக்கு கொடுத்துக்கு என்ன கொடுத்தாரு? 10 கற்பனையை கொடுத்துள்ளார். இந்த திருச்சபையை கொடுத்து ஆண்டவர் இந்த ஸ்திரீ ஆகிய இந்த சபைக்கு ஆண்டவர் 10 கற்பனையை கொடுத்துள்ளார். அதான் நம்ம டெய்லியும் வாசிக்கிறோம். ஏன்றீங்களா? மறந்து போக கூடாது. வாரம் வாசிக்கும் போது கொஞ்சம் திக்கி வாசிக்கிறோம், சரிங்களா? அதனால நீங்க படிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த சின்ன பிள்ளைங்க கேட்டா பாருங்க, சகோதரி ஸ்கூல்ல படிக்கிற சின்ன பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்க? 10 கற்பனை சொல்லுவாங்க, முத்துவ சொல்லுவாங்க. யாராச்சும் ஒரு பேரை சொல்லி நீங்க முத்துவ சொல்லுவீங்கன்னா சொல்லுவீங்களா? யாராச்சும் ஒரு பேரை சொன்னா, ஆனா சின்ன பிள்ளைங்க கேட்டு பாருங்க சொல்லுவாங்க. 10 கற்பனை சொல்லுவாங்க. திடீர்னு இதெல்லாம் ஒரு இம்போசிஷன். என்னைக்காச்சும் ஒரு நாள் யாராச்சும் ஒருத்தருக்கு 10 கற்பனை சொல்லுங்கன்னு சொல்லிடுவேன், பாத்துங்க, படிச்சுங்க, சரிங்களா? அதுக்குதான் வாரம் உங்களுக்கு படிக்க சொல்றது. 10 கற்பனையை எல்லாம் மனப்பாடம் பண்ணிடணும், சரிங்களா? என்னைக்காச்சும் ஒரு நாள் உங்களை சொல்லி உங்களை பிரைஸ் கொடுப்போம். சரி, அப்ப இந்த 10 வெள்ளிக்காசு, இந்த 10 வெள்ளிக்காசு என்று பார்க்கும்போது, இந்த ஓமலை பார்க்கும்போது, இந்த கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது என்ன பண்ணுவாங்க? இந்த பழைய நாட்கள்ல பார்க்கும்போது அந்த தாலியில பாத்தீங்கன்னா இந்த ஒரு பட்டையா ஒரு காசு மாதிரி இருக்கும். அது தாய் வீட்டு சீதனமா. அப்ப என்ன பண்ணுவாங்க? அந்த கயிறுல 10 காசை போட்டு அப்படியே அனுப்புவாங்க. அப்ப அனுப்பும் போது இந்த காசு ஒண்ணு தொலைஞ்சு போச்சு. ஐயோ, தாய் வீட்டு சீதனமாச்சு. அது இப்ப தங்கத்துல பட்டையா வச்சு கொடுக்குறாங்க. அப்பா வெளியில போட்டு அனுப்புவாங்க. அப்ப அந்த அம்மா கீழே விழுந்து தாய் வீட்டு சாதமே அந்த காசு தொலைஞ்சு போச்சு அப்படி தேடுறாங்க. இது ஒரு காரியம். ஆனா
ஆண்டவர் இந்த ஸ்திரீ இந்த சபை ஆண்டவர் நேசிக்கிறார். இந்த சபையை பார்க்கும்போது ஆண்டவர் 10 கற்பனையை கொடுக்கிறார். அப்ப ஒரு திருச்சபை ஒரு விசுவாசி எப்படி வாழ வேண்டும் என்று பார்க்கும்போது 10 கற்பனையின்படி வாழ வேண்டும். ஒவ்வொரு கற்பனையும் பரிசுத்தமானது, ஒவ்வொரு கற்பனையும் தேவனுடைய குணாதிசயம். சரி, அதுக்கு முன்னாடி வாசிப்போம். வெளிப்படுத்தல் 22:16. வெளிப்படுத்தல் 22:16. ஜீவ விருத்தத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் 22:16. சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேறொரு சன்னதியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாய் இருக்கிறேன் என்றார். அப்ப என்ன ஆயிடுச்சு பாருங்க. என்ன எந்த காசு வந்து போச்சு? 10 கோல்டு காயினா என்ன தொலைச்சு? என்ன காசு தொலைஞ்சு போச்சு? வெள்ளி காசு. அப்ப வெள்ளி என்று பார்க்கும்போது 10 வெள்ளி காசு. இங்க வெளிப்படல வாசிக்கிறோம், நான் விடிவெள்ளியும் நட்சத்திரமாய் இருக்கிறேன். அப்ப இயேசு கிறிஸ்து விடிவெள்ளியும் நட்சத்திரமாய் இருக்கிறார். இப்ப இந்த ஸ்திரீ என்ன தேடுறாங்க? கவனிக்கிறீங்களா? என்ன தேடுறாங்க? வெள்ளி காசு. எத்தனை காசு வந்து போச்சு? ஒரு வெள்ளி காசு. இப்ப இந்த வெள்ளி காசு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இன்னைக்கு நீங்களும் நானும் இப்ப ஆரம்பிக்கும் போது என்ன வாசித்தோம்? யாரு? ஸ்திரீயானவர். அப்ப இந்த சபை அப்ப விடுவெள்ளி நட்சத்திரமாகிய இயேசு கிறிஸ்து. அப்ப இன்னைக்கு நீங்க நானும் எப்படி இருந்தோம்? இந்த இயேசு கிறிஸ்துவை அறியாமல் இருந்தோம். இயேசு கிறிஸ்து யார் என்பதை அறியாமல் இருந்தோம். ஆனா அந்த ஸ்திரீ ஒரு வெள்ளி காசு தொலைஞ்சு போச்சு என்று சொல்லி அவங்க தேட ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா? இப்ப நீங்க நானும் இந்த சர்ச்சைக்கு எப்படி தெரியுமா வந்தோம்? ஒரு வசனம் வாசிப்போம். எரேமியா 6:16 வாசிங்களேன். மனப்பாடமா சொல்லி பார்ப்போம். வழிகளிலே நின்று பூர்வ பாதை எவையென்று கேட்டு அதிலே நடவுங்கள், நாங்களோ அதிலே நடக்க மாட்டோம். இல்ல, வழிகளிலே நின்று பூர்வ பாதை எவையென்று கேட்டு விசாரித்து. அப்ப இன்னைக்கு என்ன பண்றோம்? இந்த திருவொற்றியூர்ல இந்த திருநகர் 2வது தெருல சர்ச்சுக்கு நம்ம நேரா வந்துடல. அப்ப வழிகளிலே நின்று இன்னைக்கு திருவொற்றியூர் நல்ல வழி என்று கேட்டு விசாரித்து. இன்னைக்கு திருவொற்றியூர்ல அநேக திருச்சபை இருக்கிறது. சரிங்களா? 95 97 நான் இந்த பக்கம் படிச்சேன். அப்ப இன்னைக்கு மாறி போச்சு. எத்தனையோ திருச்சபை இருக்கிறது. ஆண்டவர் ஏன் இந்த திருநகர் 2வது தெருல ஒரு சபையை வைத்திருக்கிறார் என்று பார்க்கும்போது, நீங்க வழியில நின்று, சரிங்களா, பூர்வ பாதை எது நம்முடைய பூர்வ பாதை என்று சொல்லி நம்முடைய மோசே இப்படி பழைய ஆதாம் ஏவாள் இவர்கள் போன கடந்து வந்த பாதை எந்த பாதை அது என்று சொல்லி விசாரிச்சு வருகிறோம். அப்ப இந்த உலகமாகிய திருச்சபைய இந்த ஸ்திரீ என்ன பண்ணாங்க? தொலைச்சிட்டாங்க. இந்த 10 வெள்ளி காசு என்று பார்க்கும்போது ஒரு வெள்ளி காசை தொலைச்சிட்டாங்க. ஆண்டவரே, இந்த திருச்சபை எங்கே இருக்கிறது? இந்த மெய்யான திருச்சபை எங்கே இருக்கிறது? கேட்டு விசாரித்து ஒரு வெள்ளி காசை தொலைச்சிட்டோம். அந்த இயேசு கிறிஸ்துவை தொலைச்சிட்டோம். அந்த விடிவெள்ளி நட்சத்திரமாகிய இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கிறார்? அந்த இயேசு கிறிஸ்து அவர் பிறந்த போது ஒரு என்ன வழிகாட்சி தெரியுங்களா? எது வழிகாட்சி? ஒரு நட்சத்திரம் வழிகாட்சி. இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்துவை நான் தொலைச்சிட்டேன் ஆண்டவரே, நான் தவற விட்டுட்டேன் ஆண்டவரே அப்படி சொல்லி அந்த ஸ்திரீயானவர் அந்த இயேசுவை எங்கே தேடுவேன்? இயேசுவை நாம் எங்கே காணலாம்? அப்ப எங்க நம்ம பார்க்க முடியும்? அந்த இயேசுவை எங்க பார்க்க முடியும்? அந்த ஸ்திரீயானவர் என்ன பண்ணாங்க? அந்த ஒரு வெள்ளி காசை தொலைச்சிட்டாங்க. அந்த வெள்ளி நட்சத்திரம் இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கிறார்? ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில நீங்க நல்லவரா வருவீங்களா? என் வாழ்க்கையில ஆண்டவரே, நான் வாழ்ந்த வாழ்க்கையில அந்த இயேசு கிறிஸ்துவை தொலைச்சிட்டோம். இன்னைக்கு இந்த சபையாகிய இந்த ஸ்திரீயை சபையை தொலைத்து விட்டார்கள். எப்படி வாழ வேண்டிய பிள்ளைகள் மனம் திரும்பி மாற வேண்டும் சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இதை தொலைச்சிட்டீங்களா? இந்த இயேசு கிறிஸ்துவை பத்திரமா வச்சிருக்கீங்களா? தொலைச்சிட்டீங்களா?
அந்த வெளியில நட்சத்திரத்துல இல்ல வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை நான் தேடி பாக்குறீங்களா? அப்படி பைபிள் எடுத்து ஐயோ இன்னைக்கு சனிக்கிழமை சர்ச்சைக்கு போகணுமாச்சு, அந்த இயேசுவை பார்க்கணுமாச்சு அப்படின்னு நம்ம பாக்குறீங்களா? அந்த அம்மா தொலைச்சிட்டுமே அந்த இயேசுவை, என் வாழ்க்கையில சந்தோஷம் கொடுத்த இயேசுவை, சமாதானத்தை கொடுத்த இயேசுவை நான் தொலைச்சிட்டுமே. அப்ப தொலைச்சிட்டு நான் என்ன செய்யணும்? ஆண்டவர் கொடுத்த தொலைச்சிட்டாங்க. உலகத்தில் உள்ள சபைகளுக்கு ஆண்டவர் வெளிச்சமாக இந்த 10 கற்பனை கொடுத்துருந்தார். சரிங்களா? என்ன பண்றாங்க? இன்னைக்கு எல்லாம் போறாங்க, ஒரு கற்பனைய தொலைச்சிட்டாங்க. ஒரு கற்பனைய என்ன பண்றாங்க? தொலைச்சிட்டாங்க. எல்லாம் நல்லா இருக்கு, அங்க இயேசுதான் பாடுறாங்க, பாட்டு பாடுறாங்க, சாட்சி சொல்றாங்க, எல்லாம் போயிட்டு இருக்காங்க. ஆனா ஆண்டவர் கொடுத்தாரு இந்த 10 கற்பனையில 4வது கற்பனை என்ன பண்றாங்க? தொலைச்சிட்டாங்க. ஆதி அப்போஸ்தலர் காலத்துல இருந்து ஆதாம் யாவால இருந்து இந்த 10 கற்பனை இருந்துச்சு. ஆனா இந்த ஒரு எத்தனை வெள்ளி காசுங்க? 10 வெள்ளி காசு. எல்லாம் தான் இருக்கு. 10 வெள்ளி காசுல என்னாச்சு? 4வது வெள்ளி காசு என்ன காசு? அந்த காசு தொலைச்சிட்டாங்க. இன்னைக்கு உலகம் தொலைச்சிருச்சு. இந்த சபை ஸ்திரீயானவள் அப்படின்னா சபையை இன்றைக்கு 4வது கற்பனையை தொலைச்சிட்டாங்க. ஆனா நீங்கள் நான் என்ன பண்றோம்? கண்டுபிடிச்சோம். அதை தேடி அதை கண்டுபிடிச்சிட்டோம். வழிகளிலே நின்று இன்றைக்கு ஆராதிக்கிறது பார்க்கும்போது அதை கண்டுபிடிச்சிட்டோம். ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிங்களேன். ரொம்ப லேட் பண்றீங்க, டக்குனு எடுக்க மாட்டீங்க. ஆமோஸ் 5:4. கர்த்தர் வம்சத்தாருக்கு சொல்கிறது என்னவென்றால், என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு இந்த பரிசுத்தமான ஓய்வினாலே அநேகர் மறந்து விட்டார்கள். ஆனால் உங்களையும் என்னவை ஆண்டவர் அழைத்து வந்து என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். தேடுங்க வேண்டும். அநேக பேர்ல நம்ம மறந்து போயிடுறோம். என்னாலே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறோம்? தேடி பாருங்க. பரலோக தேவன் ஆண்டவர் அற்புதமா சொல்றாரு, என்னை தேடுனா நீங்கள் பிழைப்பீர்கள். அநேக பேர்ல நம்ம மறந்து போயிடுறோம். நம்முடைய சுயம், நம்முடைய வேலைவேணும், நம்முடைய வேலை சொல்லிட்டா போயிடுறோம். என்ன தேடி பாருங்க, நீங்க பிழைப்பீர்கள். நாம சொல்றேன். இந்த நாள் ஆசீர்வாதத்தின் நாளாக இருக்கிறது. இது பிரகாசமான நாளாக இருக்கிறது. ஒரு பிரகாசமான அந்த 4வது கற்பனை பரலோகத்திலே அந்த ஜொலிக்குமாக இருக்கிறது. தேவனுக்கு பெரியமானவர்களே, அந்த ஸ்திரீனா சர்ச். சரிங்களா? இப்ப சர்ச் என்னது? சர்ச் என்னது? பில்டிங்கா? காங்கிரிகேஷன். சர்ச்னா பில்டிங் இல்ல, காங்கிரிகேஷன். இங்கதான் நம்மதான் சபை. அப்ப நம்ம தான் தொலைச்சிட்டோம். யாரோ ஒருத்தவங்க தொலைச்சிட்டாங்க, யாரோ ஒரு குடும்பம் தொலைச்சிட்டாங்க. இந்த ஓய்னால யாரெல்லாம் நீங்க மிஸ் பண்றீங்களோ என்ன பண்றீங்க? யாரை தொலைச்சிட்டீங்க? இயேசுவை தொலைச்சிட்டீங்க. என்னன்னா ஓய்னால நம்ம மிஸ் பண்றோமோ இயேசுவை தொலைச்சிடுறோம். இந்த லூக்கா 19:10 வாசிங்களேன். லூக்கா 19:10. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். நீங்க எதை இழந்து போட்டீங்களோ, இயேசுவை நீங்க இழந்து போட்டீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, என்ன நீங்க மிஸ் பண்ணிட்டீங்களா? என்ன மிஸ் பண்ணிட்டீங்களா? என்ன இழந்துட்டீங்களா? நான் உங்களை தேடி வந்திருக்கிறேன். நீங்க அந்த இயேசுவை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா, இழந்து போயிட்டீங்கன்னா, நான் உங்களை, நீங்க எனக்கு வேணும்பா, நீ எனக்கு வேணும். எனக்கு பிரியமான குமாரனே, எனக்கு பிரியமான குமாரத்தே, எனக்கு நீ வேணும்பா. நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். ஆனா நீ என்ன மிஸ் பண்ணிட்ட. என்ன நீ மிஸ் பண்ணாலும் பரவாயில்ல, நான் உன்னை தேடி வரேன். அதான் தேடி வந்த தெய்வமாக இயேசு கிறிஸ்து. ஸ்திரீ அந்த இயேசுவை 10 வெள்ளி காசுல 1 வெள்ளி காசை தொலைச்சிட்டாங்க. அநேக வேலை நாம செய்யறோம். அநேக வேலை நம்ம என்ன பண்றோம்? இயேசுவை அப்பப்ப தொலைச்சிடுறோம். அப்பதானே? அப்படின்னா இயேசுவை மறந்துடுறோம். ஓய்வு நாள் மறந்துடுறோம். இந்த 4வது கற்பனையை மறந்துடுறோம். அப்படின்னா தொலைச்சிடுறோம். அந்த ஸ்திரீதான் தொலைச்சிட்டாங்கல்ல, நம்மளும் அநேக வேலை தொலைச்சு போயிடும். இப்ப என்னாச்சு? ஐயோ, அந்த இயேசு தான் நல்லா இருக்கு. அந்த வெள்ளி காசு யார் கொடுத்த வெள்ளி காசு? தாய் வீட்டு சேர்த்தணும். ஐயோ, நான் போகும்போது 10 வெள்ளி காசு கொடுத்தாங்களே, அந்த 10 வெள்ளி காசு 1 வெள்ளி காசு தொலைஞ்சு போச்சோ, ஐயோ அப்படி சொல்லி படப்படப்புல எங்கேயாச்சும் கிடைச்சா நல்லா இருக்குன்னு சொல்லி என்ன பண்றாங்க? என்ன பண்ண போறாங்க? தேட போறாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. ஆண்டவர் ஒவ்வொன்றும் அற்புதமா அதிசயமா ஆண்டவர் அங்க நமக்கு கற்றுத்தராரு. எங்க அந்த வெளிப்பா அந்த லூக்கா 15ல என்ன வசனம் வாசிச்சோம்? கண்டுபிடித்த பின்பு இல்ல 8ஆம் வசனம் வாசிக்கிறோம்.
அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாய் இருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசை காணாமல் போனால் விளக்கை கொளுத்தி எப்படி தருவாங்க? விளக்கை கொளுத்தி. அப்படின்னா எப்படி தர முடியும்? காசு தொலைஞ்சு போச்சு, என்ன பண்ணுவீங்க? நம்ம டார்ச் அடிச்சு பார்ப்போம். இப்போ டார்ச் இருக்கு, அப்ப விளக்கை கொளுத்தி அப்படின்னா தொலைஞ்சு போச்சு. அப்ப விளக்குனா என்ன தெரியுங்களா? தேவனுடைய வார்த்தை, வெளிச்சம், லா. அப்ப தொலைஞ்சு போச்சு, ஐயோ இந்த கற்பனை எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது விளக்கு பார்க்கும்போது வேதம், வெளிச்சம். ஐயோ நான் அந்த இயேசு தொலைச்சேன்னு சொல்லி இந்த வேதத்தை மையமா வச்சு வெளிச்சமா வச்சு தேடி பார்க்கணும். அப்படின்னா விளக்கு கொளுத்தி பார்க்கல. ஆண்டவரே இந்த நான் யார் என்பதை நீங்க வேதத்துல பாருங்க. வெளிச்சமாகிய தேவனாகிய இயேசு கிறிஸ்து விளக்கை கொளுத்தி அப்படின்னா வேதமே வெளிச்சம். வீட்டை பெருக்கி அப்படின்னா என்ன இருக்கு? உள்ளுக்குள்ள என்ன தெரியுமா இருக்கு? இந்த வீட்டுல என்ன இருக்கு? அழுக்கு இருக்கு, மாசு இருக்கு, என்னெல்லாம் இருக்கு பாத்தீங்களா? அதெல்லாம் போயிடணும். அங்க விளக்கை கொளுத்தி என்ன பண்றாங்க? அதை பெருக்கி இதயத்தை அந்த வெளிச்சத்தை சொல்லி அப்ப நான் சுத்திகரித்து பாவ அறிக்கை செய்து அந்த இயேசு யார், அந்த வெள்ளி காசு எங்கே, அந்த 10 கற்பனை எங்கே, அந்த ஓய்நாள் எங்கே, இந்த சபை எங்கே அப்படி சொல்லி தேடி கண்டுபிடிக்குமா? அப்படி தேடி கண்டுபிடிச்சு வந்திருக்கிறீங்க. ஏதோ நீங்க இன்னைக்கு சாதாரணமா வரல. அந்த வெள்ளி காசு எங்கே, ஐயோ 5 தொலைச்சிட்டேன் சொல்லி தேடி தேடி பார்த்து அந்த தேடி பார்க்கிற வரைக்கும் அந்த காசு கிடைக்கிற வரைக்கும் மனசு கஷ்டமா இருக்கும், வேதனையா இருக்கும். பாப்போம் 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 நாளாகமம் 28:9. என் குமாரனாகிய வாசிக்கிறேன். நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றம் எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றென்றைக்கும் கைவிடுவார். நல்லா யோசிச்சு பாருங்க. விக்கிரகமா கவனிக்கிறீங்களா? அந்த சொல்றாரு பாருங்க, நீ அவரை தேடினால் அப்ப நான் ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் ஓய்வு நாளிலும் நான் மறந்து போயிடுறேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ அவரை தேடினால், அவரை கண்டுபிடிச்சு பாரு. நீ தேடி என்ன பண்ணுவாரு? உனக்கு மறந்து போயிடுறேன். 10 கற்பனைங்க, காசு தொலைஞ்சு போச்சு அப்படி சொல்லி அந்த ஸ்திரீ விடவே இல்லை. எப்படியாச்சும் என் ஆண்டவரை, எப்படியாச்சும் என் சபையை, எப்படியாச்சும் மெய்யான சபை எங்களுக்கு சொல்லி நான் தேடி பார்க்கணும், இந்த திருவண்ணாமலை நான் தேடி பார்க்கணும் அப்படி சொல்லி தேடி பார்த்து ஆண்டவர் உங்களுக்கு என்று இந்த திருநெல்வேலியில 2வது தெருல ஒரு சபை வச்சுக்கிறாரு. நான் தேடி பார்த்து நான் பார்க்கிறேன். அப்பதான் தென்படுவாரு. அநேக பேர்ல நான் மிஸ் பண்ணிடுறோம். என்னுடைய கவலை, என்னுடைய கஷ்டத்தினால நான் சர்ச்சைக்கு போயிடுறேன். நீங்க தேடி பாருங்க. அப்பதான் என்ன பண்ணாரு? தென்படுவாரு. அவரை விட்டுட்டுனா என் தேவனே கைவிட்டீங்க. இன்னைக்கு நம்ம தேட மறந்தோம். காரணம் பாஸ்டர் ஒரே கஷ்டம், பாஸ்டர் ஒரே பிரச்சனை. ஆனா நம்ம எப்படி அவரை விட்டுட்டு அவரை தேடாம இருந்தா எப்படி கிடைப்பாரு? நம்ம தேடி பார்க்கும் போதுதான் நான் தென்படுவாரு. நம்ம மறந்து போயிடுறோம். அந்த இயேசுவை நீங்க தேடி பாருங்க. தேடி வந்த தெய்வம், நம்மள தேடி வந்த தெய்வம். நீங்க தேடி போங்க. அப்ப வெள்ளி காசை விளக்கு கொளுத்தி வேதமாகிய வெளிச்சத்தை கொளுத்தி இதயத்தை சுத்திகரித்து தேடி பார்க்கிறாங்க. 2 நாளாகமும் 15:4 வாசிங்க. 2 நாளாகமும் 15:4. தங்கள் பிதாக்களின் தேவனாய் தங்கள் தேவனாய் கர்த்தர் கர்த்தருக்கு திரும்பி அவரை தேடின போது அவர்களுக்கு வெளிப்பட்டார். இப்ப இஸ்ரவேல் ஜனங்களுடைய காலத்துல பார்க்கும்போது என்ன பண்ணாங்க? அப்படியே விட்டுட்டாங்க. நான் போன போக்கிலே போயிட்டாங்க. அதுக்கு முன்னாடி வசனம், இஸ்ரவேலே எப்படி நான் தெரியுங்களாங்க, அநேக நாளாய் மெய்யான தேவனும் இல்லை, உபதேசிக்கிற ஆசிரியரும் இல்லை, வேதமும் இல்லை, அங்க பாஸ்டர் இல்ல, சர்ச் இல்ல, வேதம் இல்ல, ஒண்ணுமே இல்லாம இருந்துச்சு. நாங்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு திரும்பி, ஐயோ அந்த கற்பனை, அந்த இயேசு கிறிஸ்து, அந்த ஓய்வு நாள், அந்த தெய்வம் அப்படி சொல்லி என்ன பண்ணாங்க? இஸ்ரவேலுக்கு திரும்பி தேடி பார்க்கறாங்க. அப்ப என்ன பண்ணாங்க?
வெளிப்பட்டாங்க. எத்தனை ஓய்வு நாளை மிஸ் பண்ணி ஐயோ எங்க ஓய்வு நாளை விட்டுட்டு கடவுளை விட்டுட்டு எல்லாம் நான் விட்டுட்டு போயிருப்போம். ஆனா அந்த ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னை தேடி பாரு, இஸ்ரவேலே தெய்வம் இல்ல, ஆசாரி இல்ல, ஒன்றுமே இல்லாம இருந்துச்சு. ஆனா அந்த இயேசுவை நீங்க தேடி பாருங்க, தென்படுவார். இல்லை என்று பார்க்கும்போது இந்த வெள்ளி, அந்த சில்வர் இயேசு குறிக்கிறது. நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீதிமொழிகள் 7:15. ஆகையால் நான் உன்னை ஒரு முகத்தை ஆவலோடு தேடினேன், இப்பொழுது உன்னை கண்டுபிடித்தேன். எப்படி தேடணும்? காசு சொல்லிட்டாரு, நாளைக்கு உபவாச கூட்டம் கண்டிப்பா வாங்கன்னு சொல்றாரு, நாளைக்கு தான் வீட்டுல உட்காந்து ஏதாச்சும் நாங்க ஒரு மீன் குழம்போ இல்லை சிக்கன் செஞ்சு சாப்பிடலாம், நாளைக்கு உபவாசம் சொல்லிட்டாரு, எப்படி வருது அப்படின்னு சொல்லி எப்படி தான் வரணும்? அதனால் நான் உன்னை சந்திக்க புறப்பட்டு உன் முகத்தை அவனோடு தேடினேன். மகிழ்ச்சியா சந்தோஷமா ஆவலா நான் தேடி வரும் போது சரிங்களா, அந்த காசு தொலைஞ்சிச்சு அப்படி சொல்லி என்ன பண்றாங்க, அந்த அம்மா கடமைக்கான தேடல, ஐயோ அந்த காசு தேடுற வரைக்கும், தேடி கிடைக்கிற வரைக்கும் நிம்மதி இருக்காது. அப்ப நீங்க ஆவலா தேடி பாருங்களேன், ஒரு மனதார தேடி பாருங்க, ஒப்பு கொடுத்து தேடி பாருங்க. நாளைக்கு உபவாச நாள்ல, இந்த ஓய்வு நாள்ல அன்னதே நான் ஆவலா வந்திருக்கேன், அன்னதே ஒரு ஏக்கத்தோடு வந்திருக்கிறேன், அந்த காசை நான் தொலைச்சிட்டேன் அன்னதே, எனக்கு இந்த அற்புதமான ஓய்வு நாளை கொடுத்திருக்கிறேன் அன்னதே. எத்தனையோ சபை தொலைச்சிட்டாங்க, எத்தனையோ பேருக்கு கிடைக்கல, ஆனா பாவியாக எனக்கு இந்த வெள்ளி, இந்த 4வது ஓய்வு நாளை எனக்கு கொடுத்திருக்கிறீங்க, 4வது கற்பனை கொடுத்திருக்கீங்க. எத்தனை மகிழ்ச்சி, எத்தனை சந்தோஷம், யாருக்குமே கிடைக்காத ஆசீர்வாதத்தை அந்த வெளிச்சம் உங்க வீட்டிற்கு கொள்ளப்படும். அந்த வெளிச்சத்தை விளக்கை கொளுத்தி என்ன பாக்குறாங்க, அப்ப அது வரைக்கும் அந்த வீடு எப்படி இருக்கும், விளக்கை கொளுத்த வரைக்கும் வீடு எப்படி வந்திருக்கும், அந்த வேதம் வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறம் என்ன இருக்கும், மகிமை. படிச்சோம்ல மகிமை, glory. அப்ப அந்த விளக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்து இந்த வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு பிரகாசமா வந்திருக்குமே. அது வரைக்கும் என் வாழ்க்கை இருளா இருந்துச்சு ஆண்டவரே, ஆனா நான் அதை தொலைச்சிட்டேன், ஆனா நான் விளக்கு கொடுத்து தேடி பார்க்கிறேன், அந்த விளக்கை கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த வெளிச்சம் வந்துச்சு, என் குடும்பத்திற்கு பெரிய சமாதானம் வந்துச்சு, என் வாழ்க்கை இருந்துச்சு. இருள் இருந்தா அந்த வீடு பேர் நாங்க டார்க் ஹவுஸ். வெளிச்சம் வந்துச்சுன்னா பிரைட் ஹவுஸ். எப்படி வச்சுக்கணும் உங்க வீட்டை? அப்ப என்ன செய்யணும்? டெய்லியும் என்ன செய்யணும்? விளக்கை கொளுத்தி தேடி பாருங்க, அவரை தேடி பாருங்க. அப்படின்னா வேதத்தை திறந்து படிச்சு, ஆண்டவரே நீங்க எங்க இருக்கிறீங்க, கொடுக்கப்பட்ட வசனம் எங்க அப்படின்னு பார்க்கும்போது என்ன வச்சுக்கிறார் ஆண்டவரே? ஆசீர்வாதம் வச்சுக்கிறாருல்ல. அப்ப விளக்கை கொளுத்தி, விளக்குனா வேதமே வெளிச்சம், இதை திறந்து இதை படிச்சு பார்த்து எங்க இருக்கு தேவன் இருக்கிறாரு, எங்க சொல்றாரு அப்படின்னு சொல்லி தேடி போடுவாங்க. என்ன செய்ய என்ன பண்ணுவாரு? தென்படுவார். இதை படிச்சு இதை தெளிவுபடுத்தி ஏற்றி பாருங்க, தென்படுவார்னா இதுல ஆண்டவர் ஆசீர்வாதம் வச்சுக்கிறார். வேதத்தை படிக்கும் போது என்ன செய்யுங்க, ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுறாரு. அப்படிதானே? நீங்க பைபிள் படிச்சீங்கன்னா உங்கள்கிட்ட ஆண்டவர் பேசுறாரு, நீங்க ஜெபம் பண்ணும்போது நீங்க ஆண்டவர்கிட்ட பேசுறீங்க. அப்ப தேடி பார்க்கணும், ஆண்டவர் தென்படுவாரு. தேவனுக்கு பிரியமானவர்களே, அப்ப சபையானது தொலைஞ்சு போச்சு. இந்த திருச்சபை உண்மையிலே தொலைஞ்சு போச்சு. தெரியுமா உங்களுக்கு? இந்த சௌந்தரிய திருச்சபை 1260 நாட்கள் தொலைஞ்சு போச்சு, அனாந்தரத்துக்கு போயிடுச்சு. ஏன்னா போப்பு மார்க்க இந்த சௌந்தரிய அட்வென்டிஸ்ட் திருச்சபையை ஆசிரிக்கிற ஓய்நாள் ஆசிரியர்களை கொலை செய்யறாங்க, மானபங்கம் பார்த்தாங்க, சுட்டாங்க, கழுத்து அறுத்தாங்க. இந்த ஓய்நாளை ஆசிரியர்களா சொல்லி என்ன பண்ணாங்க, இவங்க எல்லாம் பயந்து வனாந்திரத்துக்கு போயிட்டாங்க. இது நடந்த சம்பவம். நீங்க கூகுள்ல டாக்டர்ஸ் 2 நாட்கள் அப்படின்னு போட்டு பாருங்க, 1260 நாட்கள் இந்த திருச்சபை இந்த போப்பு மார்க்கத்துக்கு பயந்து வனாந்திரத்துக்கு போயிட்டாங்க. சபை நடத்த முடியல. என்ன பண்ணாங்க, அப்படிலாம் கஷ்டப்பட்டு இந்த திருச்சபையை தொலைந்து போனாலும் வனாந்திரத்துல அங்க ஓய்நாள் ஆசரிச்சாங்க. கஷ்டத்தின் மத்தியிலும் ஆசரிச்சாங்க. 1260 நாட்கள், 530 இருந்து 1798 வரைக்கும் இந்த டார்க் டேஸ் 2 நாட்கள் இந்த சௌந்தரிய திருச்சபைக்கு வந்தது உபத்திரம். ஏனென்றால் ஓய்நாளை ஆசரிச்சாங்க. இந்த உலகம் அவர்களை தடை சட்டம் போட்டது, அவரை கொலை செய்தார்கள். தேவனுக்கு பிரியமானவர்களே, தொலைஞ்சு போன சபையை மீட்டெடுத்து ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. இந்த 10 கற்பனையை கொடுத்திருக்கிறாரு, இந்த 4வது கற்பனையை கொடுத்திருக்கிறாரு. அதை நீங்க தேடி நீங்க பார்க்க வேண்டும்.
தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, அந்த காசுல என்ன தெரியுமா இருக்கும்? ஒரு காசுல என்ன இருக்கும்? ஒரு பக்கம் அதனுடைய மதிப்பு இருக்கும், இன்னொரு பக்கம் முத்திரை இருக்கும். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, ஒரு பக்கம் அந்த காயினுடைய மதிப்பு இருக்கும், இன்னொரு பக்கம் அதனுடைய முத்திரை இருக்கும். ஏதமா குறிக்கிறது? அந்த வெள்ளி காசு ஞாபகம் குறிக்கிறது, ஓய்வு நாள் குறிக்கிறது. வாசிப்போம். ஆண்டவர் வந்துச்சுதான் முத்திரை போட போறாரு. எசேக்கியேல் 20:20 வாசி. எசேக்கியேல் 20:20. என் ஓய்வு நாட்களை பரிசுத்தமாக்குங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று நீங்கள் அறியும்படிக்கு அவைகள் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாய் இருக்கும். அடையாளமாய் இருக்கும்படிக்கு ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு? ஒரு அடையாளத்தை கொடுத்துருக்காரு தெரியுங்களா? உங்களுக்கு நீங்க யார் தெரியுமா? சரிங்க, இப்போ ஒரு கேள்வி கேட்போம். கிறிஸ்தவங்கன்னா என்னங்க அடையாளம்? அவங்க பொட்டு வைக்க மாட்டாங்க, அவங்க வெள்ளை சரி கட்டுவாங்க, பூ வைக்க மாட்டாங்க. இதான் அடையாளம் அப்படின்னு நினைச்சிருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, என் ஓய்வு நாட்களை அடையாளமா வச்சிருக்கிறேன். இன்னைக்கு தொலைஞ்சு போன திருச்சபையை ஆண்டவர் கண்டுபிடிச்சு பார்க்கும்போது என் ஓய்வு நாட்கள் தான் அடையாளம். அதை வச்சுதான் முத்திரை போடுறார் ஆண்டவர். அப்ப அந்த வெள்ளி காசு என்று பார்க்கும்போது 4வது கற்பனை ஆண்டவர் சொல்றாரு, அதுல முத்திரை போடுவேன். சரி, இப்ப வெள்ளி காசு தொலைஞ்சு போச்சு. இப்ப என்னாச்சு? வெள்ளி காசு என்ன ஆச்சு? கிடைச்சிச்சா? தெரியாதாமா? கிடைச்சிச்சுங்களா? கிடைச்சிச்சு. உங்களுக்கு அப்பவே கிடைச்சிருச்சு. 2000 கிடைச்சிருச்சு வெள்ளி காசு. சரிங்களா? எனக்கு அப்பவே பிறக்கும் போதே எனக்கு அந்த வெள்ளி காசு கிடைச்சிருச்சு. எல்லாருக்கும் இடையில கிடைச்சிருக்கலாம், அப்பவே கிடைச்சிருச்சு. வெள்ளி காசை தேடி அப்ப அதை பத்திரப்பட்டு வச்சுக்கணும். அந்த வெள்ளி காசு ஆண்டு சொன்னாரு, அந்த வெள்ளி காசை நீ சொல்ல சொல்லுகிறார். வெள்ளி காசு கிடைச்சிருச்சு. இப்ப படிப்போம். 15:9 வாசிங்களேன். கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதர்களையும் அயல் வீட்டுக்காரிகளையும் கூட வரவழைத்து காணாமல் போன வெள்ளி காசு கண்டுபிடித்தேன். இயேசு காணாமல் போயிட்டாரு. இந்த வெள்ளி காசு தொலைஞ்சு போச்சு. இப்ப நம்ம என்ன பண்றாங்க? விளக்க கொடுத்துறாங்க, தேடி பாக்குறாங்க, பெருக்கி பாக்குறாங்க. எங்கேயாவது சந்துக்குள்ள போயிருக்குமா, ஒளிஞ்சிருக்குமா சொல்லி உள்ளதான் தேடி பார்த்து என்ன பண்றாங்க? மரணமா கண்டுபிடிச்சாங்க. இப்ப என்ன ஆயிடுச்சு? என்னோட கூட சந்தோஷப்படுங்கள். இயேசுவை நான் தவற விட்டுட்டேன். என் வாழ்க்கையில எத்தனையோ நாட்களா நான் தூரமா போயிட்டானே, எத்தனையோ நாட்களா நான் பாவத்துல போயிட்டானே, எத்தனையோ நாட்களா நான் ஓய்வு நாள் விட்டுட்டு எனக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்ப நான் வந்துட்டானே. ஆனா இன்னைக்கு நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். இனி இயேசுவை தொலைக்க மாட்டேன். இனி அந்த ஓய்வு நாளை நான் விட்டுற மாட்டேன். இனி அந்த கற்பனையை நான் உறுதியாக பிடிச்சிருப்பேன். என் வாழ்க்கையில நான் மிஸ் பண்ண மாட்டேன் அப்படி சொல்லி என்ன பண்ணுவாங்க? அந்த காசு விட்டுருவாங்களா? கிடைச்சதுக்கு அப்புறம் காணாம காசு என்ன பண்ணுவாங்க? அதை எடுத்து ஒரு புடவை ஓரமா எடுத்து முடிச்சு போட்டு வச்சு, இல்ல எங்கேயாச்சும் எடுத்து பத்திரமா வச்சு என்ன பண்ணுவோம்? போட்டு மிஸ் பண்ண. ஒரு மட்டும் நம்ம ஒரு முறை மிஸ் பண்ணிட்டா அடுத்த முறை மிஸ் பண்ணுவோமா? மிஸ் பண்ணாதீங்க. இயேசுவை மிஸ் பண்ணாதீங்க. அந்த காணாமல் போன என் காசை தொலைச்சிட்டேன். ஆனா இன்னைக்கு இயேசுவை நான் கண்டுபிடிச்சிட்டாப்பா. நான் ஒரு முறை நான் பாவழியில போயிட்டானே, இனி நான் போக மாட்டேன். இனி அந்த இயேசு தான் எனக்கு முக்கியம். அந்த வெள்ளி காசை நான் பிடிச்சுக்கிட்டேன். என்ன சந்தோஷம் தெரியுங்களா? அந்த காசு கிடைச்சதுக்கு அப்புறம் ஐயோ, அந்த என்ன காசு? அது வெள்ளி காசு. யார் அந்த காசு? விடிவெள்ளி நட்சத்திரமாகிய இயேசு. அந்த நட்சத்திரத்தை, அந்த காசை தொலைச்சிட்டேன். தொலைச்சிட்டீங்களா? நிறைய தடவை தொலைச்சிட்டீங்களா? இன்னைக்கு அவர் பிடிச்சிட்டீங்க. இன்னைக்கு அந்த காசை தொலைச்சிடாதீங்க. ஐயோ, நான் கண்டுபிடிச்சிட்டேன், நான் தூரமா போய் பணம் பார்த்து குடும்பத்துல சண்டை பிரச்சனை பார்த்து, ஆனா அந்த இயேசுவை நான் மிஸ் பண்ணிட்டேன். அவர் சொல்றாரு, என்னை தேடி. அப்ப நான் தென்படுறேன். கண்டுபிடிச்சு கொடுத்து அந்த அம்மாவுக்கு சந்தோஷம். என்ன பண்றாங்க? எல்லாரையும் பாருங்க, இங்க வாங்க, என் காசு தொலைஞ்சு போச்சு, ஆனா இப்ப கிடைச்சிருச்சு. அப்படி என்ன பண்றோம்? நான் இயேசுவை அறியாம நான் போயிருந்தேன், நான் பாவத்துல போயிருந்தேன். ஆனா இனி நான் இயேசுக்கா வாழ போறேன், நான் இயேசுக்கா வாழ போறேன். எல்லாரையும் கூட என்ன பண்றாங்க? அந்த அம்மா சந்தோஷமா சொல்றாங்க. நீங்க சொல்லிருக்கீங்களா? என்ன குழம்பு செஞ்சேன், என்ன சாப்பாடு செஞ்சேன், அப்படித்தானே பேசிருக்கிறோம். இன்னைக்கு போய் சொல்லுங்க. இன்னைக்கு போய் மற்றவங்களை போன் பேசும்போது, இன்னைக்கு நான் இயேசுவை கண்டுபிடிச்சேன், இயேசுவை பத்தி மற்றவங்க சொல்லுங்க. நீங்க
போன் பேசும்போது, SMS பண்ணும்போது, வாட்ஸ்அப் பண்ணும்போது இயேசுவை பத்தி சொல்லுங்க. அந்த இயேசுவை நான் கண்டுபிடிச்சிட்டேன். யாருக்காச்சும் ஒருத்தர் சொல்லுவீங்களா? சொல்லிக்கிறீங்களா? இன்னைக்கு போய் சொல்லுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்க. எவ்வளவு காலையை ஷேர் பண்றீங்க, அவசரமா பேசுறீங்களா? இன்னைக்கு இயேசுவை கண்டுபிடிச்சிட்டேன். இயேசுவை நான் கண்டுபிடிச்சிட்டேன். நான் தேடி தேடி பார்த்தேன், நான் கண்டுபிடிச்சேன். எல்லாரும் கூட சொல்றாங்க, தொலைஞ்சு போன வெள்ளி காசு எனக்கு கிடைச்சிருச்சு. என் வாழ்க்கையில நான் இயேசுவை தவறி விட்டு இருந்தேன், இன்னைக்கு எனக்கு கிடைச்சிருச்சு சொல்லி அம்மா சொன்னா. அதான் அந்த ஓம் இயேசுவை சொல்லணும். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 2:13. நான் உண்மையில்லாதவர்களாய் இருந்தாலும் நான் உண்மையுள்ளவராய் இருந்தாலும் நான் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் தம்மை தாம் அருந்தரிக்க மாட்டார். நான் வாசிக்கிறேன். நாம் உண்மை இல்லாதவராய் இருந்தாலும், சரிங்களா? அப்ப நான் உண்மை இல்லாம இருந்தாலும் அவர் என்ன பண்ணாரு? நான் உண்மை இல்லைங்க, நான் ஜீரோ, நான் பொய்யன் தான். ஆனா அவர் எப்படிப்பட்டவர்? உண்மை உள்ளவர். அவர் தம்மை தான் பதிலளிக்க மாட்டார். நான் உண்மை இல்லை, ஆனா அவற்ற உண்மை இருக்கு, பதிலளிக்க மாட்டாரு. அதுவே நான் உண்மை இல்லதான்ப்பா, ஆனா நீங்க உண்மை உள்ளங்க, என்கிட்ட வந்துட்டே இல்லை, நான் விட மாட்டேன். நான் சொல்றாரு, அவர் சமூகத்துல நீங்க தேடி போகும்போது, அந்த கண்டுபிடிக்கும் போது அந்த சந்தோஷத்தை இழந்து போயிட்டோம். அப்படின்னா எனக்கு சந்தோஷம். நேற்று ராஜசேகர் ஒரு வசனம் சொன்னார். அந்த வசனம் தான், அப்ப ஆண்டவர் நீங்க எப்படி இருக்கணும் விரும்புறாரு அப்படின்னு பாக்குறது. 3 யோவான்ல ஒரு 3ஆம் வசனம், 2 வசனம் மட்டும் நம்ம வாசிச்சு முடிச்சிருவோம். 3 யோவான்ல ஆண்டவர் சொல்றாரு, வாசிங்களா? 3 யோவான் 10:31 சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்கிறாய் என்று உன்னுடைய உண்மை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். இது வரைக்கும் நான் தொலைஞ்சு போயிட்டேன், ஆனா கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு? சகோதரர் வந்து சாட்சி கொடுத்த போது சந்தோஷப்பட்டாங்க. எப்படி? 4ஆம் வசனம், அடுத்த வசனம், என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்பட்ட சந்தோஷம் அதிகமான சந்தோஷம் இல்லை. என்ன பண்ணுமா? இந்த சத்தியத்தை நடக்கிறாங்க, தொலைஞ்சு போயிடுச்சு, அந்த காசு கிடைச்சிருச்சு, ஆனா அந்த இயேசு கிடைச்சிட்டாரு, அந்த விடிவெளி நட்சத்திரமா நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா நான் இனி எப்படி வாழ்வேன்? சத்தியத்திலே வாழ்வேன், உறுதியா வாழ்வேன். இனி ஆனது எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஓய்வு நாள் வரும், நான் ஆலயத்துக்கு வருவானது, உண்மை மிஸ் பண்ண மாட்டேன். என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும் விட மாட்டேன். நான் சத்தியத்துல சாட்சியா வாழ்வேன். காசு தொலைச்சிடாதீங்க, விடிவெளி நட்சத்திரமாக இயேசு கிறிஸ்துவை தொலைச்சிடாதீங்க. அங்க சொல்றாரு, என்ன தேடுனா இல்லைன்னா தென்பட மாட்டேன். என்னை தேடிப்பா, பரிசுத்தமான ஓய்வு நாள் ஆண்டவர் உங்களை ஒரு அறைக்குள் கொடுக்கிறார். என்னை தேடிப்பாரு, நிச்சயமாக தென்படுவாங்க. வெள்ளிக்காசு தொலைச்சிடாதீங்க. விடிவெளி நட்சத்திரமாகிய விளக்கை கொடுத்து தேடிப்பாருங்க. ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்து இந்த வேதமாகிய வேதத்தை படித்து, ஆண்டவரே இந்த நாளுக்குரிய ஒரு ஆசீர்வாதத்தை எனக்கு காண்பேன் ஆண்டவரே, எனக்கு கொடுக்க ஒரு வேதத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் இந்த வேதத்தை நீங்க வாசிக்கும் போது தென்படுவார். ஆண்டவர் உங்களுக்குரிய ஒவ்வொரு நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை இந்த வேதத்தை வச்சு விடுவார். அந்த வேதத்தை நீங்க வேதத்தை கொடுத்து தேடி பாருங்க. ஆண்டவருடைய நாட்களில் பெரிய அற்புதமான காரியம், ஆசீர்வாதமான காரியத்தை செய்வார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நீங்கள் கடந்து போகும்போது ஆண்டவருக்கு மென்மையான காலத்தை செய்வதாக. அப்படின்ற ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை செய்வதாக. ஆமென். நாம் யாருமாக இருந்து பாடலை 82வது பாடலை நாம் பாடுவோம். நீங்கள் உதவி செய்யுங்க. சத்திய வேதம் பக்தரின் கீதம் 82வது பாடலை நாம் எழுந்திருந்து முதலாவது ஒப்பு கொடுப்போம். முன்பாக வந்து நீங்கள் அந்த பாடலை சேர்ந்து பாடுவோம். பக்கம் 24 பாடல் நம்பர் 82. சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தமமாக்கம் காட்டும் சத்திய வேதம், எத்தனை துன்பம் வேதம் வந்தாலும் பக்தன் நீளம் மோசம் என்ற பாடலை, சத்திய வேதமாகிய வெளிச்சத்தை நாம் கடைபிடித்துக் கொண்ட பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம்,
தேற்றிடும் ஔஷதம் சத்திய வேதம் மீது பிரிய தேவ புதல்வர் சேதமடையாய் நடத்திடுவார் மீது பிரிய தேவ புதல்வர் சேதமடையாய் நடத்திடுவார் இளைஞர் மோதிரார் மரங்கள் போல இவர்கள் நல்ல கனி தருவார் இலைகள் மோதிரார் மரங்கள் போல இவர்கள் நல்ல கனி தருவார் இவர்கள் நல்ல கனி தருவார் சத்திய வேதம் ஒருதிக்கும் உறுதி அளிக்கும் கள்ள கபடமெல்லாம் அகற்றும் ஒருதிக்கும் உறுதி அளிக்கும் கள்ள கபடமெல்லாம் அகற்றும் கடிந்து மருளும் கரைகள் போக்கும் நலமடைய வழிவகுக்கும் கடிந்து கொள்ளும் கரைகள் போக்கும் நலமடைய வழிவகுக்கும் கனமடைய வழிவகுக்கும் சத்திய வேதம் மானமகளோ பூமி அழியும் வேத வசனம் நிலைத்திருக்கும் மானமகளோ பூமி அழியும் வேத வசனம் நிலைத்திருக்கும் பரமன் வேதம் எனது ஞானம் பரமசம் மிகவும் அருளும் பரமன் வேதம் எனது ஞானம் பரமசம் மிகவும் அருளும் பரமசம் மிகவும் அருளும் சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம் உத்தமமாக காட்டும் சத்திய வேதம். ஆண்டவர் சமூகத்தில் ஒப்புக்கொடுப்போமா? சத்திய வேதம் கர்த்தரின் விளக்கை கொளுத்தி அந்த வெள்ளி காசை எடுத்த பின்பு சந்தோஷம். வேதமாகிய வெளிச்சத்தை இந்த உத்தம மார்க்கமாக நீங்கள் நானும் கைவிடாதபடி ஆண்டவர் நமக்கு பாதைக்கு வெளிச்சமாய் கொடுத்துள்ளார். வேதத்தை நான் ஒவ்வொரு நாளும் வாசிக்கும் போது ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துள்ளார். அன்பான விசுவாச பிள்ளைகளே, அந்த விளக்கை கொளுத்தி நாம் தேட வேண்டும். விடுதலை நட்சத்திரமாக இயேசு கிறிஸ்து உங்கள் இதயத்திலே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை ஜொலிக்க வேண்டும். அந்த விடுதலை நட்சத்திர இயேசு கிறிஸ்துவை ஒவ்வொரு நாளும் நீங்கள் காண வேண்டும். நீங்கள் தேடி பார்க்கும்போது உங்களுடைய வாழ்க்கையிலே தென்படுவாக இயேசு கிறிஸ்து தென்படுவார். எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும், எப்படிப்பட்ட வேதனை வந்தாலும், எப்படிப்பட்ட கஷ்டம் வந்தாலும், எப்படி பிரச்சனை வந்தாலும், எப்படிப்பட்ட காரியங்கள் காரணமாக தேவனை நீங்கள் தேடும் போது தென்படுவார். அந்த கலங்காதே திகையாதே. நான் உன் தேவன் சொன்ன தேவனை நீ விலக்கி கொளுத்தி பாருங்க. பல்லவத்தின் மையான தேவனே, அதில் இதனால எத்தனையோ முறைப்பா நான் தொலைச்சிட்டோம்ப்பா. ஆனா இன்னைக்கு அதில் நீங்க கிடைச்சிட்டீங்கப்பா. நன்றி சொல்லுவோம். ஒவ்வொரு நாளும் அந்த தெய்வத்தை விடாதபடி கர்த்தாவே எங்க இதயத்திலே ஏற்றுக்கொண்டு விடுதலை நட்சத்திரமாகி நீர் எங்க இதயத்திலே சுருக்கும் ஐயா. ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சி தருபடியாய் சுவிக்கிறாங்களே. எங்க வீடு இருட்டா இருக்கலாம், ஆனால் கர்த்தாவே வெளிச்சம் உள்ளாய் மாட வீடாய் மாறத்தக்க தேவனை கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் ஜொலிக்கத்தக்க தேவனை கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. வேதத்தை மறவாதபடி, கோயில்நாளை மறவாதபடி கர்த்தாவே, நாங்கள் மறந்து போகாதபடி எங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே ஒவ்வொரு வாரமும் உம்மை துதிக்கத்தக்க தேவ கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம்.
இந்த நல்ல சத்தியத்தை கொடுத்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் தொலைச்சிட்டோம், ஆனா தேடி பார்க்கும்போது பெரிய சந்தோஷம் கர்த்தாவே. இந்த நாளே ஏதோ தொலைந்து போன உள்ளத்தோடு, உடைந்து போன உள்ளத்தோடு, கவலையோடும் வேதனையோடும் துன்பத்தோடு அந்த பிள்ளைகள் அந்த இயேசுவை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், அந்த இயேசுவை கண்டுபிடிச்சிட்டோம் என்று சொல்லி எல்லாம் சந்தோஷமா சமாதானமா போகத்தக்க தேவனை கிருபை செய்யுங்கப்பா. ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பெயர்களாக சாட்சி சொன்ன பிள்ளைகளையும் ஒவ்வொருவரையும் நீ அற்புதமாய் ஆசீர்வதித்து சந்தோஷமாய் வீரப்ப தேசியம் விளைவிடமா இருக்கிற பிள்ளைகள், சாட்சியோட பிள்ளைகள், மருத்துவமனையில அவனுடைய அட்மிட் பண்ணுற பிள்ளைகளுக்காக சொல்லிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அதுவே கலைஞர் உள்ளத்துள்ள பிள்ளைகள் கலங்கி போகாதபடி சந்தோஷமாய் போகத்தக்க அந்த இயேசுவை நான் கண்டுபிடிச்சிட்டேன், அந்த இயேசுவை எல்லாருக்கும் நான் சொல்லுவேன் சொல்லி சந்தோஷமாய் போகத்தக்க கிருபை செய்யுங்க. இந்த நான் சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் கர்த்தாவே பாதுகாத்துக்கணும். தனித்தனியாக குடும்பமாக தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாய் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய அந்நியமும் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் என்றும் என்றும் சதாகாலம் உங்களோடு இருப்பதாக. ஆமென். நீ